ஹே காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளா ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து விளாகோட வந்திருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக போட்ட விளாக் பார்த்தீங்கன்னா பர்த்டே விளாக் வந்து போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 days முன்னாடி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த விளாக் வந்து நாளைக்கு வருமா? ஐ திங்க் மேக்ஸிமம் நாளைக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஐ மீன் சண்டே, எனக்கு சாட்டர்டே ஷூட் பண்ணுறேன். அதாவது August 22 நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி August 23 அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். பட் எனக்கு தெரியல. ஸோ யா, அண்ட் எதுக்கு இவ்வளோ நாள் கேப்? இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி. அதுக்கு ரீசன் பெருசாலாம் எதுவும் இல்லைங்க, ரொம்ப நார்மலான ரீசன் தான். பிஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா எனக்கு வந்து ஆஸ் அ சிங்கிள் பர்சனா நான் தான் எல்லாமே ஹேண்டில் பண்றேன். வீடியோ ஷூட் பண்றதுலேருந்து எடிட் பண்றதுலேருந்து எல்லாமே நான் தான் செல்ஃபா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் மெயின் விஷயம். ஷூட் போறேன், அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, இன்ஸ்டாக்கு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்றதுனால எனக்கு இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகேவா? அதுதான் மெயின் ரீசன். இன்னொன்னு, நம்ம இங்க கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு இங்க ஏதாச்சும் ஒரு வியூஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓகே வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? அது இங்க இல்லைன்னா அது ஆக்சுவலி அது வந்து ரீசன் தான். நம்ம ஸ்டார்டிங் பிகினிங்ல போடும்போது நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, எல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஒரு 1 month என்ன நான் கேப் விட்டேன் நினைக்கிறேன். ஸோ அதோட என்னோட வியூஸ் வந்து அப்படி கீழே போயிடுச்சு. ஸோ அகெயின் நான் வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அந்த 500-600 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அகெயின் எனக்கு வந்து என்னடா இது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து அது அப்படியே அந்த பிஸி ஷெடியூல்ல வந்து சரி ஓகே நம்ம வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்ச நாள் இப்படி பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப்னு கிடையாது, டைம் இல்லாதனால அது அப்படியே வந்து பாஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே. பர்த்டே விளாக் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா June 9 என்னோட பர்த்டே. ஆனா நான் வீடியோ போஸ்ட் பண்ணது என்னவோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஆகஸ்ட்ல தான் போஸ்டே பண்ணிருந்தேன். ஏன்னா ஆக்சுவலி ஒரு டிராஃப்ட் மாதிரி என்னோட கேலரியில பத்திரமா இருக்கு. இதை வரைக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நான் 1.5 yearsக்கு முன்னாடி சென்னை போன வீடியோவை நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. அது நான் போஸ்ட் பண்ணுவேன், ஆனா எனக்கு அது என்னன்னா வியூஸ் போகணும், பிகாஸ் இது ஒரு வெட்டிங் விளாக். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம பிக்கப் ஆனதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் விளாக் தான் பார்க்க போறீங்க. 2 months முன்னாடில இருந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, நீங்க லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க, உங்க வீடியோஸ்ல நல்லா இருக்கு, ஏன் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த லாங் வீடியோஸ் அகெயின் நான் வந்துட்டு ஓகே ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம போடுவோம், போறத பாத்துக்கலாம், இதெல்லாம் மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ யா, இனிமேல் ரெகுலரா உங்க நம்ம பேஜ்ல வந்து வீடியோஸ் வந்துடும். ஸோ நீங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் ஃபர்வீன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஸோ மார்னிங் வந்து நான் எழும்பி ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஷ்அப்லாம் ஆயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், மார்னிங் எழும்பினதுமே ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா பாடி வைஸ்ல இருந்து இதுதான் நான் யூஸ் பண்றேன். ஆக்சுவலி நான் வந்து நிறைய வாட்டி வீடியோஸ்ல வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். பட் ஸ்டில் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால வந்து கேட்குறீங்க, நீங்க என்ன சீரம் யூஸ் பண்றீங்க, என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்க, என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க, என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அதை பத்தி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் வேணும்னா அகைன் நான் போஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்றேன். பிகாஸ் இதே வந்து உங்களுக்கு இன்ட்ரோவே வந்து 6 months கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல ஸ்கின் கேரை காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 minutes இதுலயே உங்களுக்கு பாஸ் ஆயிடும். ஸோ நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும், விளாக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அது பொறுத்து நான் வந்து விளாக் போடணுமா வேணாமா அப்படின்றது நான் டிசைட் பண்றேன். ஓகே சரி, இப்போ வந்து நான் சன்ஸ்கிரீன் மட்டும் காட்டுறேன். ஏன்னா நான் இப்போ சன்ஸ்கிரீன் போட போறேன், அதனால சன்ஸ்கிரீன் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பாடி வைஸ்ல இருந்து தான் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இது நிறைய பாட்டில்ஸ். ஆனா எனக்கு வந்து சன்ஸ்கிரீன் வரைக்கும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சன்ஸ்கிரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த ஒரு ஹீட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து ஸ்வெட் ஆகுற மாதிரி, ஹீட்டாவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். So let's apply this. நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் வீடியோனால தான் நான் இப்படி காமிச்சிட்டு இருக்கேன். பட் ஐ நாட் அப்ளை லைக் திஸ். ஆக்சுவலி 2 fingers நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் லைக் ஹோல் ஃபேஸ் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே கைஸ்,
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னோடனே பெருசாலாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா மேகி தான் சாப்பிட்டேன். சரி இன்றைக்கி மார்னிங் ஹெல்தி வெர்ஷனாக போகலாமேன்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஸ்வீட் கார்ன் நேற்று ஈவினிங் சாப்பிட்ணுன்னு நினச்சது சாப்பிட முடியல. அதனால இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பட்டர் வந்து எங்கள் அம்மா வந்து மெல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பட்டர் போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி மசாலாம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து பெருசாக இந்த ஃப்ளேவர் பிடிக்காது. பட் ஸ்டில் ஏதாச்சும் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் போட்டு லைட்டாக வந்து சில்லி பவுடர் அந்த இது போட்டு மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். ஸோ எஸ், அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் குடித்தேன். அப்புறம் ஸோ இதுதான் என்னோடய இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த காலையில் தோசை சட்னி சாம்பார் அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுக்கு, அப்புறம் இந்த சப்பாத்தி இது மாதிரிலாம் வராது. பட் ஓரளவுக்கு ஓகே, மார்னிங்கை எப்படி சாப்பிட்டு ஓட்டிட வேண்டியதான். ஏன்னா மதியானம் இன்னைக்கு சிக்கன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். நான் டெய்லி இதை ரீஃபில் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். முண்டி குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், தண்ணி குடிக்க மாட்டேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போ அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து 6 days ஆச்சு. நாளைக்கு வந்துச்சுன்னா 7 days, சண்டே வந்ததுன்னா 7 days. ஸோ எஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் தண்ணி நிறைய குடிங்க, ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, ஸ்கின் க்ளோயிங் ஆகும். எனக்கு க்ளோயிங் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நான் இப்போ தான் குடிச்சிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் 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 பார்த்தீங்கன்னா க்ளோயிங் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரையை நான் தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என் அம்மா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால இதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பம்கின் கிரேவி மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை லஞ்சுக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து எங்கே ரெடி ஆகிருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து பார்லர் போகிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் சர்வீஸ் இருக்க வேண்டியது இருக்குது ஹேர் அண்ட் ஃபேஸ்க்கு. ஸோ அதனால போகிறேன். மந்த்லி மறக்காமல் பேரழகி மின்னஸ் பியூட்டி பார்லருக்கு போய் சர்வீஸ் எடுத்துருவோம், நான் என் சிஸ்டரும். ஸோ இன்ஸ்டால ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த பார்லர் பத்தி. நான் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். ஸோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் vlogல வந்து நான் காட்டுறேன். ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு வந்து அங்கே போயிட்டு என்னென்ன சர்வீஸ் பண்றேன், இந்த சர்வீஸ் எப்படி இருக்கு எல்லாமே இந்த vlogல நீங்க டீட்டெயில்டா பாப்பீங்க. ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். மேக்கப்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ நான் மேக்கப் போடுறது இல்லை கைஸ். ஏன்னா நான் மேக்கப் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகுது. மேக்கப்லாம் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் இது எல்லாமே நான் இப்போ போடுறது இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா பிம்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் பிம்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் ஸ்டாப் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, நம்ம அது போடாம மேபி அதனால கூட நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரலாம் அப்படின்னு நினைச்சு நான் ஸ்டாப் பண்ணிச்சிருக்கேன். ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டேஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலி இதோட ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது நான் வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினேன். அண்ட் ஆக்சுவலி என்னோட கசின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லிப்ஸ்டிக் ஷேடு. எனக்கு அந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அதே பிராண்ட்லேருந்து அதே ஷேட் நான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். பட் இதுதான் அந்த லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து நான் உங்களுக்கு கீழே நான் கொடுக்குறேன். கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து நேராக பார்லருக்கு போக வேண்டியதான். ஆக்சுவலாக நானும் சிஸ்டர் சேர்ந்து தான் போவோம். சில டைம் அவங்களுக்கும் ஒர்க் வந்து எனக்கும் ஒர்க் வந்துருச்சுன்னா டேரெக்டாக அங்கே போய் மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு அவங்க அங்கே வராங்க, நானும் அங்கே போகிறேன். வீட்டை விட்டு வெளியில் இறங்க முடியல, செம்மையான வெயிலுங்க. எப்படி தான் வெளியில் போகிறீங்கன்னு தெரியல. ஷப்பா வந்தாச்சு. இங்கே தான் நம்ம சர்வீஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கழுத்தில் துண்டு போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு. வந்து ஹேர் வாஷ். நம்ம அக்கா இன்னும் வரல. அவங்க வந்ததும் அவங்களுக்கும் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்பா, லக்ஸூரியஸ் ப்ரோட்டீன் ஹேர் ஸ்பா. இதான் பார்லர். இப்போ ஹேர் வாஷ் போயிட்டு இருக்கு. லக்ஸூரியஸ் ப்ரோட்டீன் ஹேர் ஸ்பா. ஆமா, இதுதான் கைஸ் மண்டே கழுவுவாங்க, பாத்துக்கோங்க. அப்படி ஜாலியா இருக்கும். நம்ம இப்படி சும்மா படுத்தா மட்டும் போதும், தலைக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். ஸோ ஹேர் வாஷ் எல்லாம் முடிஞ்சது. வந்த பாடு இல்லை. 4 பங்கா 3 பங்கு. அமுக்குல உள்ள இருக்க பாட்டெல்லாம் வெளியே வந்துடும். முடி வளருமோ? மண்டை பிடிச்சிருதா இருக்கு. அதான் சொல்றேன், மண்டையில உள்ளதெல்லாம் வெளியில வந்துடும். ஆஹா, ஐயோடா. அப்படிதான். ஃபிக்சிங். இது வந்து எதுக்கு ஷோல்டருக்கா?
தலைக்கு மேல ஒரு மண்டையை கவுத்தி வச்சாச்சு கைஸ். ஸ்டீம் போயிட்டு இருக்கு தலைக்கு. கைஸ் இப்போ வந்து எங்க அக்காவும் தலைக்கு வந்து ஸ்பா பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து வைக்கும்போது தெரியாது, எங்களுக்கு தெரியும். வாங்க எங்களுக்கு தான் வலிக்குதா இல்லைன்னு தெரியும். நான் பார்த்து நடக்கு கைஸ். கைஸ் இதான் ஃபைனல் ரிசல்ட். முடிஞ்சதா? சீக்கிரம் வா. தலையில என்னெல்லாமோ ஊத்துறா கைஸ். அவ்வளவுதான். ஸோ கைஸ் இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இப்படிதான் இருக்கும். ஹேரோட டெக்ஸ்சரை பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்னோட ஹேர் டெக்ஸ்சர். இன்னும் 2 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். குளிச்சாச்சுன்னா போயிடும். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீமியம் ஃபேஷியல் பண்ண போகிறோம் ஃபேஸுக்கு. ஸ்டீம் வச்சு விட்ருக்கு. இது வந்து இப்படியே இங்கேருந்து மூஞ்சு கடிக்கும் ஸ்டீம். ப்ளீஸ் பாட்டு போடாத. இங்கே பாருங்க கைஸ், அப்போ கை சுடுது. ஓகே நீ பண்ணு. ஓகே கைஸ் எல்லாம் முடிஞ்சு இனி வீட்டுக்கு தான். ஸோ இந்த vlog இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். பாய்.